வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரவை பக்கோடா. இந்த ரவை பக்கோடா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 1/4 மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு அகலமான கிண்ணத்தில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பக்கோடா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ரவை நல்லா தண்ணியில் ஊறி இருக்கும். அது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ ஊறின ரவையில் நம்ம அரிசி மாவு 1/2 கப்பும் மைதா மாவு 1/2 கப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கோம். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 பச்சை மிளகாவை சேர்த்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாவில் விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதை ஒன்று போல் பரட்டி விட்டுக்கோங்க. பக்கோடா பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. உப்பு ஒருக்க சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பக்கோடா மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா பக்கோடா ரொம்ப ஹார்டாக வரும். அது மாதிரி கொஞ்சம் தண்ணி கூடினாலுமே பக்கோடா ரொம்ப எண்ணெயை குடிச்சு வரும். எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பக்கோடாவை கையிலையும் ஊற்றலாம், கரண்டி வச்சும் ஊற்றலாம். பக்கோடாவை 2 நிமிஷம் வேக விட்டு திருப்பி விடுங்க. உடனே திருப்பினீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும், பக்கோடாவும் பிஞ்சு வரும். இடையில லேசாக கிளறி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோடனே பக்கோடாவை எடுத்துருங்க. இந்த ரவை பக்கோடா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். ரவை பக்கோடா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான ரவை பக்கோடாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.